அவருடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். இரண்டாவது, அவருடைய வார்த்தைகள் கனி கொடுப்பவைகள். செகண்ட், ஃப்ரூட்ஃபுல் ப்ராமிசஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, ஃபெய்த்ஃபுல் ப்ராமிசஸ். இரண்டாவது, ஃப்ரூட்ஃபுல் ப்ராமிசஸ், கனி கொடுப்பவைகள். கனி கொடுப்பவைகள். நாட் ஓன்லி ஃபெய்த்ஃபுல் பட் ஃப்ரூட்ஃபுல். ஆமென். யோவான்ல 15ஆம் அதிகாரத்துல 5-9 வசனத்துல ஆண்டவர் சொல்லுவார், if you abide in me and my words in you, you will bear much fruit. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்படின்னா ஃப்ரூட்ஃபுல்னஸ் வந்து தேவனுடைய வார்த்தையில இருக்குது. இந்த வருஷம் ஃப்ரூட்ஃபுல்லான இயர்னு அப்படின்னு நம்ம சொன்னோம், கனி கொடுக்கிற வருஷம்னு சொன்னோம். அது எங்க இருக்குன்னா தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அது பிரசன்ட் ஆயிருக்கு, தேவனுடைய வார்த்தைகள் அவைகள் இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் அதை சுதந்திரிக்கும் பொழுது, அதை பேசும் பொழுது, அதை நம்பும் பொழுது, அதை மாத்திரமே நம்ம சார்ந்து இருக்கும் பொழுது அந்த வார்த்தையில பிரசன்ட் ஆகி இருக்கிற கனி கொடுக்கிற தன்மை உங்க வாழ்க்கையில வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஃப்ரூட்ஃபுல்னா என்ன அர்த்தம்னா பழுகி பெருகக்கூடியவைகள்னு அர்த்தம். பல மடங்கு பலன் அளிப்பவைகள், பல மடங்கு பலன் அளிப்பவைகள்னு அர்த்தம் ஃப்ரூட்ஃபுல்னா. ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், ஆனால் எத்தனை தலைமுறைக்கு அதை பெருக்கினார், அதைய எவ்வளவு மல்டிப்ளை பண்ணி கொடுத்தார் யோசுவாக்கு கொடுக்கும்போது. ஆமென். பேங்க்ல பணம் போடுறீங்க, 10 வருஷம் கழிச்சு எடுக்கும்போது எவ்வளவு எடுப்பீங்க? கம்மியா எடுப்பீங்களா, அதிகமா எடுப்பீங்களா? ஏன்? பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கீங்களா? சரி, பண்ணுங்க, நல்லது. பணம் போட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா எவ்வளவு எடுப்பீங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவோ அவ்வளோ மடங்க கொஞ்சம் அதிகமா எடுக்க முடியும். பேங்க் உங்க மேல இன்ட்ரெஸ்ட் காட்டி, உங்க மேல இல்ல, உங்க பணத்து மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தி கொடுக்குறாங்க. ஆமே. அதே பேங்க் நீங்க வந்து லோன் வாங்கும் பொழுது இன்ட்ரெஸ்ட் ரொம்ப காட்டுவாங்க. ஐயோ உங்க மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் உங்க மேல, அப்போ நிறைய கட்ட வேண்டியதா இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை உங்க மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டும். அந்த வார்த்தையை நீங்க எப்படி எடுத்து நீங்க புடிச்சுக்கிறீங்களோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ல அவ்வளோ பல மடங்கு உங்களுக்கு திரும்ப அந்த கனியை பார்க்க முடியும். நான் சொல்றதை புரிஞ்சுட்டீங்களா? பிராக்டிக்கலா நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆமென். ஒரு மனுஷன் ஆபிரகாமை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். யோசுவாக்கு அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் பொழுது எத்தனை பேர் அதை சுதந்திரித்தார்கள்? 12 கோத்திரங்கள், 12 tribes of Israel. அவ்வளோ பெருகிருச்சு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஜனங்க எவ்வளவு பெருகினாங்களோ அவ்வளோ பெருகிச்சு தேவனுடைய வாக்குத்தத்தம். உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெருகுதோ தேவனுடைய வாக்குத்தத்தம் அவ்வளோ பெருகும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அது வந்து ஈசாக்கை ஆசீர்வதித்தது. அது ஈசாக்கை மட்டும் கிடையாது, அது வந்து யாக்கோபை ஆசீர்வதித்தது. அந்த வாக்குத்தத்தம் யாக்கோபை மட்டும் ஆசீர்வதிக்கல, யோசேப்பை ஆசீர்வதிச்சது. அந்த வாக்குத்தத்தம் யோசேப்பை மட்டும் ஆசீர்வதிக்கல, மோசேவை ஆசீர்வதிச்சது. அது மோசேஸை மட்டும் ஆசீர்வதிக்கல, யோசுவாவையும் காலேபையும் ஆசீர்வதிச்சது. ஆமென். ஆண்டவர் கொடுத்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஈசாக்கு ஆசீர்வதிச்சது. அது ஈசாக்க மட்டும் ஆசீர்வதிக்கல, வேற யார் ஆசீர்வதிச்சது? ஈசாக்கு அப்புறம் யாரு? யாக்கோபு. ஈசாக்கு முன்னாடி யாரு? ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு நடுவுல யாரு? ஆண்டவர் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஈசாக்க மட்டும் ஆசீர்வதிக்கல, அது இஸ்மவேலையும் ஆசீர்வதித்தது. ஆமென். அது ஈசாக்க யாக்கோபு மட்டும் ஆசீர்வதிக்கல, யாக்கோபுக்கு அப்புறம் ஒரு அண்ணன் இருந்தா ஏசா, அவனையும் ஆசீர்வதித்தது. அது யோசேப்பை மட்டும் ஆசீர்வதிக்கல, யோசேப்போட மற்ற சகோதரர்களையும் ஆசீர்வதித்தது. அது மோசேஸை மட்டும் ஆசீர்வதிக்கல, 40 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிச்சது. அது இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் ஆசீர்வதிக்கல, யோசுவாவை மட்டும் காலேபை மட்டும் ஆசீர்வதிக்கல, 12 கோத்திரங்களை, 12 ட்ரைப்ஸ், 12 ட்ரைப்ஸ், 12 நேஷன்ஸ் அதை ஆசீர்வதித்தது. தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தையா இருந்தாலும் அது ஆசீர்வாதம் என்று வரும்பொழுது பல மடங்காக தேவன் அதை பெருக செய்து கனியை கொடுத்து அது ஃப்ரூட்ஃபுல்லா மாற்றி உங்க வாழ்க்கையில திரும்ப தருகிறது தான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தினுடைய தன்மை. ஏனென்றால் God is fruitful, so his words are fruitful. தேவன் கனி கொடுக்கிறவர், ஆகவே அவர் வார்த்தையும் கனி கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள். அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டீங்கன்னா போதும், அது 1000 மடங்கு 500 வருஷம் கழிச்சு யோசுவா அதை சுதந்திரிக்கும் பொழுது எத்தனை 1000 ஜனங்கள், லட்ச ஜனங்கள் இருந்தாங்களோ எல்லாத்துக்கும் ஆபிரகாமுக்கு சொன்னது ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். ஆமென். சோ ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காருன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த ஒரு வார்த்தை போதும், அதுதான் உலகத்தையே உருவாக்குச்சு. He made the universe with just one word. Universe, one verse, one word. Amen.
நான் இப்ப சொன்ன அந்த ஆர்டரை பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு வந்தது, ஈசாக்குக்கு வந்தது, இஸ்மவேலுக்கு வந்தது, யாக்கோபுக்கு வந்தது, ஏசாவுக்கும் வந்துச்சு. அவங்க அண்ணா யாக்கோபை கொலை செய்யணும்னு நினைச்சான். ஆனா அவனையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு, அவனையும் சமாதானமாக்கிட்டாரு. அந்த வாக்குத்தத்தம் யோசேப்புக்கு போச்சு, குழியில தூக்கி போட்டாங்க. 11 சகோதரர்கள். அவனை நியாயப்படி பார்த்தா எல்லாத்தையும் கொண்டு இருக்கணும். ஆனா என்ன பண்ணா, எல்லாரையும் ஆசீர்வதித்து கோஷேன்ல கொண்டு வந்து தங்க வச்சுட்டான். அப்போ உலகத்திலேயே பெஸ்டான ஊரு, பெஸ்டான சாப்பாடு கோஷேன்ல தான் கிடைச்சது. அங்க கொண்டு வந்து அங்கே ஆசீர்வாதம். ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. ஆமென். யோசேப்பு தாண்டி மோசஸ்க்கு வரும்பொழுது 40 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை வெள்ளியோடும் பொன்னோடு எகிப்திலிருந்து வெளியில கூட்டிட்டு வர்றாரு. ஆமென். அவர்கள் எல்லாம் வனாந்தரத்துல மடிந்தாலுமே யோசுவாவும் காலேபு 2 குடும்பத்தார மட்டும் இந்த சைடு கொண்டு வந்தாரு. அப்புறம் 20 வயசுக்கு கீழே இருந்த மற்ற இஸ்ரவேலர்களை அந்த பக்கம் கொண்டு வந்தார். அவர்கள் பெருகி 12 கோத்திரமாக பிரிந்து எல்லா தேசத்தையும் கான்கர் பண்ணாங்க. பிகாஸ் காட்ஸ் வேர்ட் இஸ் ஃப்ரூட்ஃபுல், ஹிஸ் ப்ராமிசஸ் ஆர் ஃப்ரூட்ஃபுல். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கனி கொடுப்பவைகள். உங்க வாழ்க்கையில அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ் நீங்களும் நானும் பார்க்கணும். அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளும் பொழுது அதை நம்ம பார்ப்போம். Hallelujah. It shows the promise of God is fruitful. அந்த fruitfulness எப்ப பார்க்க முடியும்னா, only when you sow the promise it becomes fruitful. எப்போ நீங்க வாக்குத்தத்தத்தை விதைக்கிறீங்களோ அப்பதான் அதனுடைய கனிகளை பார்க்க முடியும். ஒரு வசனத்தை எடுத்துட்டு இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில நீங்க விதைச்சாதான் அந்த வசனத்தினுடைய கனியை பார்க்க முடியும். ஆமென். நீங்க 1000 வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு ஒன்னையுமே நீங்க கனியை பார்க்கலைனாலும், ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அதுல பல மடங்கு கனிகளை பார்க்கிறது ரொம்ப பெட்டர். ஆமென். வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை விதைக்கும் பொழுதுதான் கனி கொடுக்கும். Practice the promise of God. Sow the seed. ஆமென். வார்த்தை எல்லாம் விதை போல. விதைக்கிறதுனா என்ன அர்த்தம்? அன்னைக்கு அந்த வார்த்தையை நான் பிராக்டிஸ் பண்ணாதான் வாழ்க்கையில விதைச்சிருக்கேன்னு அர்த்தம். ஆமென். God gives seeds, not trees. Amen. என்ன சொன்னேன் இப்போ? God gives seeds, not trees. தேவன் விதைகளை கொடுக்கிறார், விருட்சங்களை அல்ல. Amen. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு மிரக்கல் இருக்கும். ஆண்டவரே ஆப்பிள் சாப்பிடணும் போல இருக்குன்னா உங்க கையில திடீர்னு யாராவது ஒருத்தர் ஆப்பிள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆமென். சாப்பிட்டு கொட்டைகள்லாம் எடுத்து விதைச்சிங்கன்னா உங்க வீட்லயே ஆப்பிள் மரம் வளர்ந்துரும். அதை தூக்கி போட்டுட்டு ஆண்டவரே ஆப்பிள் வேணும்னு இன்னொரு டைம் கேட்டீங்கன்னா கிடைக்காது. ஆமென். ஃபர்ஸ்ட் டைம் மிரக்கலா இருக்கும், செகண்ட் டைம் யூ ஹேவ் டு கல்டிவேட் இட். ஆமென். நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? ஆமென். ஒரு மரத்துல இருந்து ஒரு ஆப்பிள் எடுக்கிறீங்கன்னா, ஒரு பிராக்டிக்கலா சொல்றேன் உங்களுக்கு, விதைப்பினுடைய விளைச்சலை பலனை நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். சோயிங் ரொம்ப ரொம்ப பிளஸ்ட். அது மல்டிப்ளிகேஷன் கொண்டு வரும். ஒரு மரம், ஆப்பிள் மரம் இருக்கு, வேற என்ன மரம்? கொய்யா மரம். சரி, ஆப்பிள் மரம் இருக்கு, அதான் ஈஸியா இருக்கு. மேங்கோ இருக்கு, ஓகேவா? ஒரு மரத்துல ஒரு மாம்பழத்தை பறிக்கிறீங்க, சாப்பிட்டுறீங்க. மாம்பழத்துக்குள்ள எவ்வளவு கொட்டை இருக்கும்? ஒண்ணுதான் இருக்குமா? ஒண்ணுதான் இருக்கும். ஆப்பிள்குள்ள எத்தனை கொட்டைகள் இருக்கும்? நிறைய இருக்கும். 6 இருக்குமா? 7 இருக்கும். சரி சரி, மாம்பழத்துல ஒரே ஒரு கொட்டை இருக்கும். ஒரு மரத்துல இருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்தீங்கன்னா அந்த மாம்பழத்துக்குள்ள ஒரு கொட்டை இருக்குது. அந்த கொட்டைக்குள்ள எத்தனை மாமரம் இருக்குது? ஒரு மாமரம் வரும். அந்த ஒரு மாமரத்துல எத்தனை மாம்பழம் விளையும்? நிறையான்லாம் சொல்லக்கூடாது, எவ்வளவு வளரும். நான் அப்படி எண்ணினதே இல்லைங்களே. கொட்டை சூப்பி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் அதை என்ன பண்றோம்? தூக்கி போட்டுறேன். ஓகே, மாம்பழமாச்சு கொஞ்சம் கன்சிடரபிள் அமௌண்ட், அது பெரிய சீடா இருக்குது. ஆப்பிள் சீடெல்லாம் சின்னதா இருக்கும், சாப்பிட்டு என்ன பண்ணுவோம்? எங்கேயா தூக்கி போட்டுருவோம். ஆனா ஒரு ஆப்பிள்குள்ள 6 விதை இருந்துச்சுன்னா 6 மரங்கள் அதுல வளரும். ஒவ்வொரு மரத்திலும் எத்தனை ஆப்பிள் வளரும்? அதுதான் தேவனுடைய வார்த்தையினுடைய விளைச்சல். அதுதான் வார்த்தையினுடைய அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஆமென். நீங்க ஆண்டவருக்கு எதையெல்லாம் விதைக்கிறீங்களோ அந்த எண்ணத்துல விதைங்க. நான் கொடுக்கறது ஏதோ சின்ன அமௌண்ட், சின்ன பைசாவை தான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்குள்ள ஆண்டவர் எவ்வளவு விளைச்சலை, எவ்வளவு கனிகளை வச்சிருக்கிறான்றது உங்களுக்கு தெரியாது. ஆகவே விதைக்கும் பொழுது உண்மையோடு அந்த 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 ரெவலேஷனோடு விதைக்கணும்.
பணத்தை மட்டும் சொல்ல, நீங்க எதை விதைத்தாலும், வார்த்தை, உங்க அன்பை விதைச்சாலும், உங்களுடைய ஹெல்ப்பை விதைச்சாலும், உங்களுடைய நற்குணத்தை நீங்க விதைச்சாலும், எப்படி விதைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு விதைக்கிறீங்களோ அதை விட பல 1000 மடங்கு அது பெருகி உங்களுக்கு திரும்ப ஆண்டவர் பலனாக கொடுப்பார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை தான் தேவன் உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அந்த வார்த்தையை நம்பி டெய்லி வாழணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி பார்த்தா நம்ம எத்தனை விதைகளை வேஸ்ட் ஆக்கிட்டோம். வாழ்க்கையில எத்தனை ஆப்பிள் சாப்பிட்டு இருப்பீங்க? உங்க வீட்டுல ஒரு ஆப்பிள் மரம் இருக்கா? இல்ல. விதை இருக்கா? இடம் இல்ல. பாத்தீங்களா, இடம் இல்ல, அதனால விதைக்க முடியல. பக்கத்துல இடத்துல எல்லாம் நாங்க விதைக்க மாட்டோம், அவன் எடுத்து சாப்பிட்டுருவான்ல. ஆமென். விதைக்கும் பொழுது உங்க இடத்துல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் விதைங்க. ஆமென். எல்லாரோட லைஃப்லயும் சோ பண்ணுங்க. ஆமென். நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? நான் இப்ப என்ன சொன்னேன், இந்த பிரசங்கம் எப்படிப்பட்ட பிரசங்கம்னு சொன்னேன்? உங்களை மல்டி மில்லியனர் ஆக்கிற பிரசங்கம். ஆமென். வேற எங்கேயும் இந்த பிரசங்கம் உங்களுக்கு கிடைக்காது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் விதைகளை கொடுக்கிறார், விருட்சங்களை அல்ல. God gives seeds, not trees. சரிங்களா? சோ உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதத்தை செஞ்சாருன்னா அந்த அற்புதத்தை பெருக செய்யறது உங்க கையில இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு திரும்ப அதே அற்புதத்தை இன்னொரு தடவை செய்ய மாட்டார், வித்தியாசமா தான் செய்வார். அதனால ஒரு அற்புதம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதை நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கிறதுக்கான ஒரு ஒரு வாக்கு தத்தத்தை, வார்த்தையை உங்க கையில கொடுத்திருக்கிறார். நீங்க எத்தனை தடவை ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துறீங்களோ அத்தனை தடவை உங்க வாழ்க்கையில அது பெருகி கொண்டே இருக்கும். அதை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தேவன் கொடுத்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் உங்க வாழ்க்கையில நீங்க பொசஸ் பண்ண முடியும். You can possess each and every promise of God that was told to Abraham. ஆபிரகாமுக்கு சொன்னதை நீங்க அனுபவிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய தன்மை. அவர் ஆதாம் ஏவாளை படைச்சாரு, பழுகி பெருகுங்கள்னு சொன்னாரு. நோவாவை பழுகி பெருகுங்கள்னு சொன்னாரு. ஆபிரகாம்கிட்ட உன் ஜாதியை, உன் தேசத்தை, என்ன சொன்னாரு? உன் சந்ததியை கடற்கரை மணலை போல, வானத்தின் நட்சத்திரத்தை போல நான் பெருகவே பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்னார். அதுதான் தேவனுடைய தன்மை. அதுதான் தேவ வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த குணாதிசயம். அந்த வாக்குத்தத்தங்கள் படிதான் தேவன் நம்மை வழி நடத்துகிறார். அதுதான் யாக்கோபுக்கு செய்தார், யோசேப்புக்கு செய்தார். யோசேப்பு தன்னுடைய பையனுக்கு எப்ராயிம்னு பேர் வைக்கிறார். ஈப்ரேம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சிறுமைப்பட்ட தேசத்துல தேவன் என்னை பெருக செய்தார். ஆமென். ஈப்ரேம், எப்ராயிம். இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராயிமே உன்னை எப்படி கை நெகிழ்வேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஆமென், ஹல்லேலூயா. Fruitfulness is the nature of God. பெருக்கம், பழுகி பெருகுவது, கனி கொடுப்பது தேவனுடைய தன்மை. அதை எடுத்து அவருடைய வார்த்தையில வச்சு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். God's word is faithful and God's word is fruitful. Amen. Hallelujah. மூன்றாவது காரியம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினவைகள். They are finished promises or they are fulfilled promises. முதலாவது faithful promises, இரண்டாவது fruitful promises, அடுத்தது fulfilled promises, இல்லைனா finished promises. எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நிறைவேறின வாக்குகள், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினவைகள். fulfilled அப்படின்னா என்ன அர்த்தம்னா முழுமை அடைந்த வாக்குத்தத்தங்கள். completed word of God, completed promises, finished promises. சிலுவையில சொன்னார் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்னார். எல்லாவற்றையும் தேவன் கம்ப்ளீட் பண்ணார், நிறைவாக்கினார். ஆமென். உங்க கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், வசனங்கள் எல்லாம் நிறைவேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள். அதைத்தான் யோசுவா பார்த்தான். ஆமென். அதைத்தான் யோசுவா பேசினான். மோசேக்கு கீழே 40 வருஷம் நான் யுத்த வீரனா சண்டை போட்டு ஆக்ஷன்ல இருந்தேன். இப்போ ஆண்டவர் என்னை பேஷன்ஸ்ல அமைதியா உட்கார வச்சிருக்கிறாரு. என்னை அமைதியா இருக்க சொல்லிட்டாரு. நான் எதுவும் பேச வேணான்ட்டாரு. அவருடைய வார்த்தையை மட்டும் சொல்லிட்டாரு. ஆமென். யோர்தான்ல ஆசரிப்பு பெட்டியை தூக்கிட்டு போங்க அனுப்புனார். ஆசரிப்பு பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? அவருடைய வார்த்தை, கட்டளைகள், பிரமாணங்கள் இருந்துச்சு. சோ யோசுவா நீ கமாண்ட் கொடுக்க. இவன் கமாண்டர். யோசுவா யாருன்னா கமாண்டர், கட்டளை கொடுக்கிறவன். தமிழ்ல என்ன கமாண்டர்னா படை தளபதி அப்படி இருந்தான். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, கமாண்ட் நீ கமாண்ட் கொடுக்காத, லெட் மை கமாண்ட்மெண்ட்ஸ் கோ இன் ஃப்ரண்ட். என்னுடைய வாக்குத்தத்தம், என்னுடைய உடன்படிக்கை முன்னாடி போகட்டும், அது யோர்தான்கிட்ட பேசட்டும்.
Let the word, let the promise speak to Jordan. Let the promise speak to Jericho. Let the promises of God speak to the kings and giants in front of you. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகள், சவால்கள், கடன் தொல்லைகள், நெருக்கங்கள், பலவீனங்கள், வியாதிகள், diseases எல்லாத்துக்கிட்டையும் நீங்க பேசிட்டே இருக்காதீங்க. Let the promise of God speak. Let the word of God speak. தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் வார்த்தையும் பேசட்டும். ஏனென்றால் அவைகள் உண்மையுள்ளவைகள், கனி கொடுப்பவைகள், அவைகள் எல்லாம் நிறைவேறினவைகள். ஆமென். நம்ம பேசும் பொழுது நிறைவே பேச மாட்டோம், நம்ம குறைவுகளை தான் பேசுவோம். ஆமென். உங்களுக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சுன்னா அதுல எவ்வளவு குறைவு இருக்கோ அவ்வளவு குறைவே பேசுவீங்க. அது கம்மியா இருக்கு, இது கம்மியா இருக்கு. எது நிறைவா இருக்கு? எதுவுமே நிறைவா இல்லை, எல்லாமே குறைவா தான் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. But when God speaks, அவர் வார்த்தை பேசும் பொழுது அது நிறைவைத்தான் பேசும். ஏனென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாவற்றையும் நிறைவாக்கினது. ஹல்லேலூயா. நிறைவானவர் வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே நிறைவாக்கப்படும். அதை நீங்க பேசும் பொழுது, டெய்லியும் நீங்க அந்த வார்த்தைகளை, அந்த வாக்கு தத்தங்களை பேசும் பொழுது அந்த வாக்கு தத்தத்தில் உள்ள வல்லமையை, நிறைவை உங்களால பார்க்க முடியும். அப்படி பண்ணும்பொழுதுதான் நீங்க எல்லா வாக்கு தத்தங்களையும் பொசஸ் பண்ண முடியும். என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்பது நிறைவாக்கப்பட்ட வாக்கு தத்தம். அது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அநேகர் பிராக்டிஸ் பண்ணி வாழ்க்கையில் நிரூபிக்கப்பட்டு புடமிடப்பட்டதை இன்றைக்கு நீங்க பேசும்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற குறைவுகள்ல தேவனுடைய நிறைவு வெளிப்படும், காணப்படும். பிகாஸ் தட் நிறைவு வந்து அந்த வார்த்தைக்குள்ள மறைந்திருக்கிறது. அதை நீங்கள் எடுத்து பேசும் பொழுது அந்த நிறைவு வெளிப்படுகிறது. ஏனென்றால் வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல, அது வாக்கு தந்தவர். அது அவர் தேவன் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறார். அதை பேசும் பொழுது தேவன் வெளிப்படுகிறார். ஆமென். Hallelujah. Amen. நிறைவானவர் வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும், நிறைவாகும். தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் சொல்லி அதை கொடுத்துட்டு ஆபிரகாம் நடந்த எல்லா தேசத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டார். ஆமென். ஆபிரகாம் நடக்கும்போது எப்படி நடந்தான்? இந்த தேசம் என்னோட தேசம், அடுத்த ஸ்ட்ரீட் என்னோட ஸ்ட்ரீட். ஏதாவது ஸ்ட்ரீட்டுக்கு உங்க பேர் வச்சிருக்காங்களா? வச்சிருப்பாங்க, எனக்கு தெரியல, சொல்றேன். ஒருவேளை ஸ்ட்ரீட்டுக்கு இருக்கிற பேர் உங்களுக்கு வச்சிருக்கலாம், ஆனா உங்க ஞாபகார்த்தமா ஏதாவது வீதிக்கு உங்க பேர் வச்சிருக்காங்களா? ஏதாவது விதிக்கு வேணா உங்க பேர் வச்சிருக்கலாம், ஆனா வீதிக்கு வச்சிருக்கிறாங்களா? எல்லாம் இவன் விதி தான் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களா? உங்க பேர் வந்து வீதிகளுக்கு வைப்பாங்கன்னு, ஸ்ட்ரீட்ஸுக்கு. ஆபிரகாம் நடக்கும்போது சொன்னா, இது வந்து ஈசாக்கு தேசம். ஆமென். சிம்பிளா தான் பேசிட்டு இருக்கிறேன், சிம்பிள் அம்பிள் அப்படிதான். இது ஈசாக்கினுடைய தேசம், இது அவனுக்கு வர யாக்கோபினுடைய தேசம், இது யோசேப்பினுடைய தேசம். ஆமென். பார்வோன் வந்து யோசேப்புக்கு ஒரு பேர் கொடுத்தா. என்ன பேர் தெரியுமா? யோசேப்பு கவர்னர் ஆக்கிட்டு யோசேப்புக்கு ஒரு எகிப்து பெயரை கொடுக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு அர்த்தம் தெரியாது யாருக்கும். சாப்நாத் பனேயா அப்படின்னு, சாப்நாத் பனேயான்னு ஒரு வார்த்தை. அப்படின்னா அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அப்படின்னா ஜீவன் உள்ள ஒரு தேசம்னு அர்த்தம். the land of the living. அப்படின்னா தேவன் ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஜீவன் உள்ளவைகள் அப்படின்றத பார்வோன் பார்த்து யோசேப்புக்கு அந்த பேரை கொடுக்கிறான். நீங்க நடக்கும் பொழுது தேவன் உங்கள் முற்பிதாக்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறினதை பார்த்து தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை உங்களை பார்க்கும் பொழுது தெரிஞ்சுக்கொண்டு உங்களுக்கு உலகத்தார் பெயர்கள் கொடுப்பாங்க. they will call you by name. Amen. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆபிரகாம் நடக்கும் பொழுது சொல்லிட்டே நடந்தா, இது என்னுடைய ஜெனரேஷன், என்னுடைய தலைமுறைகளுடைய தேசம், இது யோசுவாவுடைய தேசம். அவனுக்கு வந்து பெயர்ல வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தி இருப்பாரான்னு எனக்கு தெரியல. இது மோசேயினுடைய தேசம், இது யோசுவா காலேபுடைய தேசம், இது என்னுடைய அப்படின்னு ஈசாக்கு இல்லாத போது அவன் சொல்லிட்டே நடந்தான். ஆமென். உங்க வாழ்க்கையில ஈசாக்கு இல்லாத போது நீங்க யோசேப்பு யோசுவாவை பத்தி பேசுறீங்களான்றது தான் முக்கியம். That is the promise of God. You do not speak what you see, you speak what God sees. நீங்கள் பார்க்கிறத பேசுறது தேவனுடைய வாக்குத்தத்தம் அல்ல, தேவன் பார்க்கிறத சொன்னதை பேசுறது தேவனுடைய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறின வாக்குத்தத்தங்கள். ஆமென். He gave the land of milk and honey to Israelites. பாலும் தேனும் ஓடுகிறத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறினது. Everything came to pass. But what about us? இந்த இடத்துல தான் ஒரு கடைசியா முடிக்கும் போது நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன்.
இதெல்லாம் பைபிள்ல படிக்கும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு எல்லாரையும் படிக்கிறோம். இவர்கள்லாம் யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள், தேவனுடைய சொந்த ஜனம். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது நம்ம எல்லாம் நினைக்கவே இல்லை, நினைச்சிருந்தாரு. ஆனா வெளிப்படையா எங்கேயும் எழுதப்படல. புறஜாதிகள்லாம் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்துக்கு பக்கத்திலேயே வர முடியாது. மோசேயோட ஆசீர்வாத பிரமாணங்கள்லாம் மற்ற எந்த ஜாதியும் எந்த தேசமும் ஃபாலோவே பண்ண முடியாது. ஏன்னா அது அந்த மக்களுக்காக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். ஆமென். அப்ப என்னவா இருந்தோம்னா நீங்களும் நானும் புறஜாதிகளாக இருந்தோம். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணும்போது நம்ம எல்லாம் எங்க இருந்தோம்? எங்கேயோ இருந்தோம், புறஜாதிகளாக இருந்தோம், தூரமா இருந்தோம். ஆமென். எக்ஸ்க்ளூடட், புறம்பே இருந்தோம். ஹல்லேலூயா. எபேசியர் 2:12 எடுத்து வாசிக்கலாம். உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் என்னன்னே தெரியாம இருந்தோம். அப்படின்னா என்னன்னே தெரியாது நம்மளுக்கு. உடன்படிக்கைன்னா தெரியாது. எஸ், ஆமென். முன்னே புறஜாதியா இருந்தீங்க, தூரமா இருந்தீங்க, புறம்பா இருந்தோம். இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம். காணியாட்சினா இன்ஹெரிட்டன்ஸ். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்? என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் ஆபிரகாமுக்கு? இந்த தேசத்தை உனக்கு தருவேன், பாலும் தேனும் ஓடுகிற கானானை உனக்கு தருவேன்னு சொல்லிதான் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில கொண்டு வந்து அவங்களுக்கு அல்டிமேட்டா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னன்னா பூமியை கொடுத்தார், தேசத்தை கொடுத்தார், லேண்ட் கொடுத்தார். ஆமென். வேற ஒண்ணும் இல்ல, பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. தேசத்தை உனக்கு தர, லேண்ட் தர, பங்கு போட்டு எல்லாத்துக்கும் கொடு அப்படின்னு தான் சொன்னார். அதுதான் அல்டிமேட்டான அவருடைய ப்ராமிஸே ஆபிரகாமுக்கும் சரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சரி. அப்போ அந்த டைம்ல நம்ம எப்படிப்பட்டு இருந்தோம்னா நம்ம தூரமா இருந்தோம். அந்த காணியாட்சி, இஸ்ரவேலினுடைய காணியாட்சி, இஸ்ரவேலுடைய இன்ஹெரிட்டன்ஸ், அந்த தேசத்திற்கு நீங்களும் நானும் பங்கு இல்லாதவர்களாக இருந்தோம், புறம்பானவர்களாக இருந்தோம். ஆமென். உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம்னா என்னன்னு கூட காதுல கேட்காத ஜனங்களாக நீங்களும் நானும் இருந்தோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல தேவனற்று நம்பிக்கையற்று இருந்தோம். எப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது தேவன்னா யாருன்னே தெரியாது, நம்பிக்கைன்னா என்னன்னே தெரியாத நிலையில நம்ம இருந்தோம். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால் அவர் என்ன பண்ணாருன்னா சமீபமாக்கினார். நம்ம எல்லாரையும் கிறிஸ்து தேவனுக்கு சமீபமாக்கினார். இஸ்ரவேலுடைய தேசத்திற்கோ இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதத்துக்கோ சமீபமாக்கல, அவர் நேரடியாக தேவனுக்கு சமீபமாக மாற்றுவதற்கு தேவன் தம்முடைய வாக்குத்தத்தமான இயேசு கிறிஸ்து என்ற குமாரனை நம்மளுக்கு தந்தார். அது வந்து we are materialistic promise or blessing கிடைக்கல. தேவனுடைய வலக்கரமாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தமாக தந்தார். அவருக்குள் ஆபிரகாமுக்கு கிடைத்த எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு சொல்லாத எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறது ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். You and I belong to Christ Jesus because he has gathered us through his blood and he has bought us through his blood. அவருடைய இரத்தத்தினால் நம்மை விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தை பெறவில்லை, வாக்கு பண்ணினவரையே பெற்றோம். We got the promise giver, not the promises. Amen. இஸ்ரவேலருக்கோ அவர் தேசத்தை கொடுத்தார், நமக்கோ நம்முடைய குமாரனுடைய இயேசுவின் தேகத்தையே கொடுத்தார். God gave Israelites the land, but for us God gave his right hand, who is Jesus Christ. வலக்கரமாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்தார். வெறும் வார்த்தையாக அல்ல, அந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாக்கி, அந்த வாக்குத்தத்தத்தை மாம்சமாக்கி, அதை இயேசுவாக்கி, அந்த இயேசுவை இந்த பூமியில் அனுப்பி, அந்த இயேசுவுக்குள் இருந்த கிறிஸ்துவை எடுத்து அதையும் ஒரு வாக்குத்தத்தமாக்கினார். வாக்குத்தத்தம் பிதாவினால் வாக்குரைத்த பரிசுத்த ஆவியானவர் வரும் வரைக்கும் காத்திருங்கள்னு சொன்னார்ல, அந்த ஆவியானவரையே வாக்குத்தத்தமாக மாத்தி அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். இப்போ கிறிஸ்து எந்தெந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் அந்த உலகத்தில் அனுபவித்தாரோ, பிதாவுடைய எந்த சுதந்திரத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பெற்றுக்கொண்டாரோ, அதே ஆசீர்வாதத்தையும் அதை விட அதிகமான ஆசீர்வாதத்தையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் நம்மை சொந்த சரீரமாக்கினார். He did not make us his people, he did not make us his nation, but God made us his body. தேவன் தம்முடைய சரீரமாகவே நம்மை மாற்றினார். ஏதோ ஒரு தேசமாக அல்ல, ஏதோ ஒரு பொருளாக அல்ல, பணமாக அல்ல, ஐஸ்வர்யமாக அல்ல, குமாரனுடைய சொந்த சரீரமாக உங்களை மாற்றினதே அந்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க நீங்களும் நானும் கிறிஸ்துவுடன் கூட உடன் சுதந்திரவாளிகளாக we are co-heirs with Jesus Christ himself. Hallelujah. இயேசுவையே நமக்கு வாக்காக கொடுத்தார்.
தேவன் தம்முடைய குமாரனை நம்மளுக்கு கொடுத்தார் என்றால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவர் வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை, கனி கொடுக்கிற வார்த்தை, நிறைவேறின வார்த்தை. faithful promises, fruitful promises and fulfilled promises. அந்த வாக்குத்தத்தங்களை யோசுவா சுதந்தரித்தான். யோசுவா ஜனங்களுக்கு பங்கு போட்டு கொடுத்தான். ஏனென்றால் யோசுவா சொன்னான், நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க வீட்டுல எத்தனை யார் இருந்தாலும், எந்த ஆடு மாடு இருந்தாலும், எந்த பிராணிகள் இருந்தாலும், வீட்டுல மக்கள் இருந்தாலும் எல்லாரும் கர்த்தரை சேவிப்போம். அவர் சொல்றத சொல்லுவோம், அவர் பேசுறத பேசுவோம். நான் எரிகோவை பார்த்தாலும் சரி, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் பேசுவேன். எனக்கு முன்னாடி இருக்கிற சவால், பலவீனம், வியாதி எதுவா இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரோ அதை தான் பேசுவேன். உலகம் என்னை பத்தி 1000 சொல்லலாம், உலகம் உங்களை பத்தி தவறாக எடை போடலாம், உலகம் உங்களை நம்பிக்கை இல்லாத காரியங்களை சொல்லி உங்களை மனமடைவாக்கலாம். ஆனால் தேவன் உங்களை பற்றி எப்படி நினைத்திருக்காருன்னா, அவருடைய சொந்த குமாரனுடைய ஒரே சரீரமாய் உங்களையும் பார்க்கிறார். அவருடைய சரீரத்தை ஹல்லேலூயா, எப்பெல்லாம் பிதா இயேசுவை பார்க்கிறாரோ அவர் உங்களை பார்க்கிறார். God sees you when he sees Jesus. God sees you when he sees Jesus. அவர்தான் பிதாவுடைய வலக்கரம். ஆமென். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் என் பக்கம் உண்டு, உங்கள் பக்கம் உண்டு. அதுதான் நம்மளுக்கு வாக்குத்தத்தம். ஆமென். ஆபிரகாமுக்கும் மோசேக்கும் இஸ்ரவேலருக்கு சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் இங்க இருக்குது. அதுல சொல்லாத வாக்குத்தத்தங்களை தேவன் உங்களுக்குள்ள எனக்குள்ளே வச்சிருக்கிறார். அது கிறிஸ்து மகிமை நம்பிக்கை நம்மளுக்குள்ள இருக்கிறது. அந்த ரகசியம் ஆவியானவர் உங்களுக்கு உள்ள இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்வார். இந்த காலத்துக்கு 2024 என்ன உங்களுக்கு தேவைன்றது ஆண்டவருக்கு தெரிந்து அதை செய்வார். அதெல்லாம் அந்த காலத்துல எழுத முடியல. இன்னைக்கு உங்களுக்குள்ள தேவன் இருதயமாகிய உங்கள் சதையாகிய இருதயத்தில் அவருடைய கற்பனைகளை எழுதி இருக்கிறார். ஆமென். அவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுக்குள்ள எழுதி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார். God fulfills everything everywhere with himself. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய சரீரமாகிய சபையை எப்படி நிரப்பினார்னா, தம்மாலேயே நிரப்புறாராமா. ஆமென். நீங்களும் நானும் அவருடைய சரீரமாகிய சபை. நம்மளுக்கு எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் நிறைவு தேவைப்படுகிறது. அதை எப்படி நிறைக்கிறார்னா, ஏதோ ஆசீர்வாதத்துல நிறைக்கல, தன்னையே ஊற்றி நிறைக்கிறார். He fills us with himself. ஆகவே சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. எதுக்கு கவலைப்படணும்? எதுக்கு சோர்ந்து போகணும்? எதுக்கு அழுகணும்? எதுக்கு கண்ணீர் விடணும்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கு. ஏனென்றால் எனக்காக எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றிட்டார். அவர் வார்த்தை உண்மையுள்ளது. அது சோதித்தும் பார்த்துட்டாங்க, டெஸ்டும் பண்ணிட்டாங்க. நான் எதுவுமே பண்ண வேண்டாம். ஆல்ரெடி எனக்கு முன்னாடி ஆபிரகாம் சோதித்துட்டாரு, மோசே சோதித்துட்டாரு, எனக்கு முன்னாடி வாழ்ந்த பைபிள்ல வாழ்ந்த எல்லா பரிசுத்தவான்களும் சோதிச்சு பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஓகே, டெஸ்டட், வெரிஃபைடு, அதைத்தான் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதுல எந்த பழுதும் இல்ல, அதுல எந்த குறையும் இல்ல, அதுல எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் தேவைப்படுறது இல்ல. தேவன் எனக்கு கொடுத்தது எல்லாம் நிறைவாக கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் கொடுத்தது வார்த்தை அல்ல, வாக்கு பண்ணின இயேசுவையே கொடுத்ததனால் இன்றைக்கு நான் நிறைவாக, சம்பூர்ணமாய், பரிபூர்ணமாய் எல்லாவற்றிலும் நான் நிறைந்திருக்கிறதற்கு அவரே காரணம். அதை நான் ஒவ்வொரு நாளும் சுதந்தரிப்பேன். ஆமென். வலக்கரம் பிடித்து தான்